ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் இந்த லெவல்ல இருக்க காரணம் நமக்கு ஒரு பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா. அவர் சீயோனிலே தன்னுடைய வாசஸ்தலத்தை அமைத்திருக்கிறார். அங்க பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அங்கே சுற்றியும் தூதர்கள் உண்டு. சொல்றோம், நாம் ஜெபிக்கிற நன்மைக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தல் 8:4 வாசிக்கும் போது சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் ஸ்தோத்திரமும் செலுத்தப்பட்ட தூபக்கத்தின் புகையோடு கூட தூதனுடைய கையில் இருந்து பிதாவுடைய சந்நிதியில் ஸ்தோத்திரம் வந்தடைந்தது. அல்லேலூயா. அது பிதாவின் சந்நிதியில ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின் முகாந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வருகிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பல இடங்களிலும் ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு போக காரணம் ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆராதிக்க கர்த்தர் குரல் கொடுத்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். பல டைமில் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, துக்கங்கள் வரும்போது நாம் அங்கலாய்த்து போகிறோம். இனி எப்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் முன்னேற்றத்தில் கொண்டு போக முடியும், எல்லாம் தீர்ந்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் போது 2026 இந்த 3ஆம் தேதி சாட்டர்டே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு தரப் போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசும் தன்னுடைய தூதர்களும் நமக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட போராட்டங்களும், இன்னும் சில மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் பெரிய சூனியங்கள், ஏவித பிசாசின் பலன்களை எழுப்பிவிட்டாலும் அதற்கு ஒன்றும் விட்டு கொடுக்காத ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பேர் தான் மத்தேயு 1:28 இம்மானுவேல். அல்லேலூயா. இம்மானுவேல் சொன்னா தேவன் நம்மோடு கூட. ஸ்தோத்திரம். ஏசாயா 9:6 வாசிக்கும் போது பாருங்க, அவருடைய நாமத்தை வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை நாம் வாசிப்போது அவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9:6 அவருடைய நாமத்தை குறித்து பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். வாசி.